ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் சொன்னீங்க. வீடியோலாம் எதை பற்றி கொடுத்துட்டா வேறு பற்றிருக்கேன். பல வருஷமாக வந்து 6-7 வருஷமாக வந்து காத்துட்ருந்து ஒரு வழியாக ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆகி திரையரங்கில் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இப்போது அடுத்த கட்டமாக எல்லாத்துக்கும் யோசனை ஜிவிஎம் கிட்ட போயிட்டாங்க. துருவ நட்சத்திரம் வருமா, துருவ நட்சத்திரம் வருமா, விக்ரம் வருமா, துருவ நட்சத்திரம் விக்ரம் துருவ நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம துருவ நட்சத்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா துருவ நட்சத்திரம் திரைப்படம் வருமா வராதா, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துருவ நட்சத்திரம் திரைப்படம் வருமா வராதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு அஃபீஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம சும்மா பேசிட்டு போகணுன்றதுனால பேசிட்டு போல ஒரு அஃபீஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. அந்த நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துருவ நட்சத்திரம் வருமா வராதா பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு போய்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்கள், ஜிவிஎம் அவரோட டைரக்ஷனில் பிரம்மாண்டமாக உருவாயிருக்கக்கூடிய படம் தான் துருவ நட்சத்திரம். இப்போ பார்த்தாலுமே துருவ நட்சத்திரம் ட்ரெய்லர்லாம் வேர்ல்டு கிளாஸ் லெவலில் இருக்குது. இந்த திரைப்படம் அப்போவே ரிலீஸ் ஆகிருந்தால் எந்த மாதிரியான இம்பாக்ட் திரையுலகத்தில் கிடச்சிருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போவும் பார்க்கும்போது ட்ரெய்லர் எல்லாமே இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கேப்பா. அப்போ 5-6 வருஷத்துக்கு எடுத்த படம் தானே, இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கே பார்க்கும்போதெல்லாம். பிஜிஎம்மும் வந்து ஹாரிஸ் பாம்ஸோட பிஜிஎம்மும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அந்த லெவலில் தான் வந்து துருவ நட்சத்திரத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து பார்க்க முடிஞ்சிட்டு. அது மாதிரி தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். ட்ரெய்லரே ஒரு 4 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணவே வேண்டாம். இதுக்கு மேலே படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சா, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண வேண்டாம், டேரெக்டாக படத்தை விட்ருங்க. ஏன்னா நாங்கள் ட்ரெய்லரை பார்த்து சலிச்சு போச்சு. எத்தனை ட்ரெய்லர் தான் பார்க்குறது, வருஷம் விட்றீங்களாப்பா. இப்போ படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சே வந்து போன வருஷம் வந்து நவம்பரில் வரதா இருந்துச்சு. அப்போவே 2 ட்ரெய்லர் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு ஃபைனலாக பேமெண்ட் இஷ்யூ தான். ஐலாண்ட் படத்துக்கு எப்படி கடைசி நிமிஷத்தில் ஆகி நம்ம எஸ்கே அவர் வந்து பே பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. கோர்ட் கேஸில் வேறு போயிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்து இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் துருவ நட்சத்திரம் வருமா வராதான்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா விக்ரம் வந்து விலகிட்டார். ஐலாண்ட் படத்தில் எஸ்கே விலகலை. இதுதான் இந்த திரைப்படத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஐலாண்ட் திரைப்படத்தில் எஸ்கே வந்து விலகாமல் இந்த திரைப்படத்தை இறுதி வரைக்கும் இருந்து இறுதி சமயத்தில் கூட பெரிய தொகையை வந்து பே பண்ணார் எஸ்கே. அது நம்ம சொல்லி தான் ஆகணும், அது ஒன்றும் போய் கிடையாது, உண்மை தான். இறுதி சமயத்தில் கூட கடைசி நேரத்தில் எஸ்கே வந்து ஒரு பெரிய தொகையை பே பண்ணார். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருன்றதுக்காக தான் வந்து விக்ரம் அவர் வந்து விலகிட்டாருன்னு நினைக்கிறேன். சியான் விக்ரம் அவர் வந்து துருவ நட்சத்திரம் படத்தில் விலகிட்டார். இந்த டப்பிங்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு, படத்தை பற்றி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாரு படத்துக்கு. ஆனால் இது ரிலீஸ் பற்றி என்கிட்ட வந்துடாதீங்க, அவ்வளோதான். ப்ரொமோஷனுக்கு என்கிட்ட வந்துடாதீங்க, நீங்களே பார்த்துக்கோங்கன்றது சொல்லிட்டாரு. இந்த படத்துலேருந்து டோட்டலாக வெளியே வந்துட்டார். படம் வந்து இப்போ வந்து ஜிவிஎம் கையில் தான் இருக்குது. ஜிவிஎம் அண்ட் ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கையில் தான் இருக்குது. இந்த படம் வரதும் வராததும். விக்ரம் வந்து இதில் எந்தையுமே தலையிடவும் மாட்டார். ரிலீஸ் அப்போயும் ரிலீஸ் ஃப்ரைடே ரிலீஸ் மாலை முதல் இந்த மாதிரி எதுவும் போட மாட்டார். தேட்டர் விசிட் வர மாட்டார். ப்ரொமோஷனில் ஈடுபட மாட்டார் சியான் விக்ரம். ஏன்னா அவர் இந்த திரைப்படத்தில் டோட்டலாக அவுட் ஆகிட்டார், வெளியே போயிட்டார். இந்த திரைப்படத்துக்கும் அவருக்கு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத மாதிரி வெளியே போயிட்டார். ஆனால் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு சம்பவம் பண்ணுச்சுன்னா அப்போ வரல விக்ரம் சார் அவர் அந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படி வரமாட்டாருன்றது எனக்கு தெரியும். திரைப்படம் என்ன தான் ரிலீஸ் ஆகி ஓடினாலுமே இந்த திரைப்படத்துக்கு இருக்கக்கூடிய கடனில் இந்த திரைப்படம் வந்து என்ன தான் வசூலானாலும் இந்த திரைப்படம் எப்படியும் வசூலை ஈடுகட்டுமான்றது சந்தேகம் தான். ஆனால் எந்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஓடினாலும் இந்த படம் அந்த அளவுக்கு வசூலில் இருக்காது. பட் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சியான் விக்ரம் ஒரு கம்பேக் வந்துட்டா என் தலைவர் அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சியான் விக்ரம் ஜிவிஎம் வந்து இணைந்து துருவ நட்சத்திரம் 2 வருமானது கொஸ்டியமாக இருக்குதான். இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது, இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதோ அதன் பொறுத்து தான் சியான் விக்ரம் அவர் வந்து ஒத்துப்பார் துருவ விக்ரம் 2க்கு. துருவ விக்ரம்ன்ற பாருங்க, துருவ நட்சத்திரம் 2க்கு. ஓகே, நம்ம துருவ விக்ரம் துருவ நட்சத்திரம் அவங்க பையன் பேரே வந்து டப்பு வருது. அதனால் வந்து கொலாப்ஸ் ஆகுது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, வி ஆர் ஹாப்பி. எல்லோரும் ஹாப்பி தானே. ஓகே, இப்போது துருவ நட்சத்திரம் வருமா வராதா, அதான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னேன். கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் படத்தை February மாதம் ரிலீஸ் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. இன்னும் கோர்ட்டில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் செட்டில் பண்ணணும், அப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆக முடியும், அப்போ தான் நான் கோர்ட் கேஸ் வந்து ரத்து பண்ண முடியும், இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். அப்போ வந்து இந்த சைட்லேருந்து துருவ நட்சத்திரம் சைட்லேருந்து நாங்கள் இந்த படத்தை February மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம், நாங்கள் பேமெண்ட் பே பண்ணிடுறோம் ன்றதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்ப்போம் பேமெண்ட் ஃபுல்லாக பே பண்ணிடுவாங்கன்னு. ஏன்னா ஐலாண்ட் படம் ஒரு ஹிட்டாக இருக்குது, பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன ஐலாண்ட் படம். இதன் மூலமாக வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆனால் ஓடுப்பான்ற லெவலுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். பட் நம்ம ஜிவிஎம் மேலே நம்பிக்கை வைப்போம். ஏன்னா தனுஷ் மேலே ஆகாஷ் நடித்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அது என்ன படம், என்னை தோக்கி பாயும் தோட்டா. அந்த படம் வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும். பட் அந்த படத்தோட அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது தெரியும். அதனால் துருவ நட்சத்திரமும் அந்த அளவுக்கு ஆகாமல் நல்ல படமாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே மக்களே, துருவ நட்சத்திரம் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ. நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். துருவ நட்சத்திரம் February மாதம் ரிலீஸில் பிளான் இருக்குது. பட் இறுதியில் வந்து பேமெண்ட் இஷ்யூஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு. இந்த திரைப்படத்துக்கு நிறையா இருக்குங்க, நிறைய பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்குது. அதனால இந்த திரைப்படம் வருமானது இன்னொரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பேமெண்ட் இஷ்யூலாம் சால்வ் பண்ணிட்டாலும் இந்த திரைப்படம் கண்டிப்பாக February மாதம் ரிலீஸ் ஆயிடும். ஓகே மக்களே, நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க துருவ நட்சத்திரத்துக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் காணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு DSK Tech யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.